ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அகமதாபாத் விமானம் விபத்து வந்து ரொம்ப கொடூரமான விமான விபத்து. கிட்டத்தட்ட 274 பேர் உயிரை வந்து காவு வாங்கியிருக்கு. இதுக்கு வந்து இந்த போயிங் நிறுவனம் தான் பொறுப்பு ஏற்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தவர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் பேர் வந்து ஷாம் ஷல்ஃபோர். இந்த நிறுவனத்தில் வந்து அவர் இன்ஜினியராக வேலை பார்த்துருக்காரு. போயிங் நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த போயிங் நிறுவனம் வந்து பல தவறுகள் வந்து செய்யுது அப்படி மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என்னால் அவர் வந்து வெளியே அதை சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு எப்படி அவர் சொல்கிறது, சொன்னால் இருக்க முடியுமா என்ற அவருக்கு ஒரு சந்தேகம், ஒரு பயமும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஷாம் ஷல்ஃபோர் நியூயார்க் டைம்ஸ், அந்த CNN இந்த பல ஊடகங்களில் வந்து ஒரு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதோடைய சாராம்சம் என்ன கொடுத்துருக்காருன்னா, இந்த போயிங் நிறுவனம் வந்து தவறு பண்ண ஆரம்பிக்குது. இவர் தான் வந்து ஷாம் ஷல்ஃபோர். போயிங் நிறுவனம் வந்து தப்பு பண்ண ஆரம்பிக்குது. இது வந்து பின்னாடி வந்து பேசஞ்சர் ரொம்ப பாதிப்பாங்க அப்படிமாரி அவர் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயிங் நிறுவனம் தயாரிப்பதற்கு வந்து டூப்ளிகேட் பார்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் ஃப்யூச்சரில் வந்து பிரச்சனை வரும் அப்படிமாரி சொல்லியிருக்காரு. எதுக்காக மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, குறைந்த செலவில் அதிக லாபம் எடுக்கிற மாதிரி அந்த போயிங் நிறுவனம் வந்து தவறு பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இது 2017 20 அந்த காலகட்டத்தில் வந்து இத்தாலியை சார்ந்த ஒரு கம்பெனி வந்து ப்ராப்ளம் உள்ள பார்ட்ஸ், அதாவது டைட்டானியம் மற்றும் அலுமினியம் பார்ட்ஸை வந்து டூப்ளிகேட் பார்ட்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த போயிங் 787 ஜெட்டுக்கு. இது மலிவான உலோகத்தால் தயாரிக்கப்பட்டதுனால இது பேசஞ்சருக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படிமாரி இந்த ஷாம் ஷல்ஃபோருக்கு வந்து சொல்லியிருந்தார். அப்போ வரைக்கும் அவர் சொல்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து தயாரிக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு விமானமும் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் பார்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த MPS ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. இந்த MPS இந்த அமைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த அமைப்பு தான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டையும் வந்து தர கட்டுப்பாடு செய்யும். அதாவது இந்த பார்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாமா என்னன்னு சொல்லிட்டு ஆடிட் பண்ணுவோம். ஒவ்வொரு கம்பெனியும் அது பண்ணுவாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த MPS இந்த அமைப்பு தான் வந்து ஆடிட் பண்ணியிருக்காங்க. ஆடிட் பண்ணி அவங்க இதுலேயும் வந்து பாஸ் ஆகிருக்கு. இந்த போயிங் நிறுவனம் வந்து நல்ல சேஃப்டியான ஒரு விமானம் பயன்படுத்தலாம் அப்படிமாரி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து MPS நிறுவனத்து மேலே வந்து ஒரு பழி சொல்கிறாங்க. அப்போ வந்து அது என்ன பொய்யான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்களா, சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா, இப்போ அவங்க பணம் ஏதாவது வாங்கியிருக்காங்களா அப்படிமாரி அவங்க மேலே ஒரு தவறுகள் வந்து கொண்டு இருக்கிறது. அது போகும்போது விசாரிக்கும்போது தான் தெரியும் அவங்க என்ன மாதிரி தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த விமானம் தயாரிப்பதற்கு ஒரு கட்டுப்பாடே இருக்குது. பியூர் டைட்டானியம் அலுமினியம் உலோகத்தால் மட்டும்தான் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு சில விதிகளே இருக்குது. அந்த விதியை வந்து இவங்க தவறாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த போயிங் நிறுவனம். அது விசாரிக்கும் போது தான் தெரியும். இந்த போயிங் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2011 வந்து அறிமுகமாகிருக்கு. நமக்கு கொடுத்தது கூட 2011 தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 13,500 கிலோமீட்டர் வந்து பறக்கும் திறன் கொண்டது. அதுவும் இல்லாமல் வந்து இது லோக்கலுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, இன்டர்நேஷ்னலுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ளைட் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து லோக்கலுக்கு இல்லாமல் இன்டர்நேஷ்னல் போது அதிக எரிபொருள் வந்து நிரப்பி கொண்டு போவோம். கிட்டத்தட்ட 14 வருஷத்தில் வந்து 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து இந்த போயிங் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. அதில் ஒன்று தான் இப்போ நேற்று நமக்கு ஆக்சிடெண்ட் ஆன இந்த போயிங் நிறுவனம். கிட்டத்தட்ட 1000 விமானங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம ஏர் இண்டியா, அதாவது டாட்டாவிடம் எத்தனை போயிங் நிறுவனம் இருக்குங்கிறத வந்து நான் வீடியோவிலே போட்டிருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 150 விமானங்கிட்ட சொல்கிறாங்க. 150 கிட்ட சொல்கிறாங்க. அதில் வந்து 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. வைடு பாடி கேட்டகரி வந்து 37, நேரோ பாடி அதோடைய மொத்தம் வந்து நேரோ பாடி ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 127. கிட்டத்தட்ட ஒரு 160க்கு மேலே போகுது. 160க்கு மேலே இருப்பதனால இந்த எல்லா விமானத்தையும் வந்து ஆய்வு செஞ்சு சேஃப்டி சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.